அன்பானவர்களே, அன்பும் பரிசுத்தம் என்ற வேத பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்குது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களில் மூத்த சீஷன் சீமோன் பேதுரு தான். அவன் தான் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது 12 சீஷர்களை அழைத்தார். முதல் அழைப்பு பேதுருக்கு தான் கொடுத்தார். ஆனால் நம்மை அழைத்தவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? கானான் தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல 12 சீஷர்களை அவருடைய பணிக்காக அழைத்தவர் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துல பரிசுத்தராக பிறந்தார், பரிசுத்தராகவே வாழ்ந்தார், பரிசுத்தராகவே பிதாவுக்கு பணி புரிந்தார், பரிசுத்தராகவே மரித்தார், பரிசுத்தராகவே உயிரோடு எழுந்தார். எப்படி பரிசுத்தராக பூமிக்கு வந்தாரோ அதே பரிசுத்தத்தோடு பரலோகத்துக்கு சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மறுபடியும் அவர் பரிசுத்தராக தம்முடைய பரிசுத்தவான்களை அழைக்க இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய பெயர் தான் இயேசு, பாவம் இல்லாத பரிசுத்தர். அவரை போலவே நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள், அனுதின வாழ்க்கையில நாம் நடக்கிற பாதைகள் எல்லாமே அவருடைய சித்தத்தினாலே காணப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை அவர் அழைத்த போது, நம்மை ரட்சித்த போது நமக்குள்ளே பரிசுத்தம் கிடையாது. அப்போதான் நாம் தடுமாறி வாழ்க்கையில பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு முதல் படி எடுத்து வைக்கும்போது பரிசுத்தத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வேதாகமத்தை படிக்க படிக்க, ஆலயத்துக்கு சென்று ஆராதனை செய்து அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தத்தை அறிய ஆரம்பிக்கிறோம். அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறோம், வளர ஆரம்பிக்கிறோம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் ஒரே நாளிலே அது அடைய முடியாது. ஒவ்வொரு நாளும் அதிலே வளர வேண்டும். எங்கு சென்றாலும், யாரிடத்துல பழகினாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரே நோக்கம், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் சிந்தித்து கொண்டு தான் நடக்க வேண்டும். உலகத்தின் ஆசை இச்சைகளை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறைந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு தடவை சிலுவையிலே அறைந்து விட்டால் அது முடியாது. தினமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேண்டாத மாம்சத்தின் கிரியைகள், ஜென்ம சுபாவங்களை, உலக காரியங்களை சிலுவையிலே அறைந்து வாழ வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். பணத்தின் மீதான ஆசை, பொருள்கள் மீதான ஆசை, சொத்துக்கள் மீதான ஆசை, ஸ்தானங்களுக்கான ஆசை, சகலத்தையும் அவருடைய சிலுவையிலே அறைந்து வாழும்போது தான் தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்ட பரிசுத்தமானது தேவனுடையது, அது தேவனுக்கு சொந்தமானது. இது என்னுடையது என்று சொல்ல யாரால முடியாது, சொல்லவும் கூடாது. பரிசுத்தம் என்பது அவருக்கு சொந்தமானது. நீங்கள் படித்த மேதைகளா இருக்கலாம், பெரிய சீமான்களா இருக்கலாம், அழகானவர்களா இருக்கலாம், தாளந்துகளும் திறமைகளும் நிறைந்தவர்களா இருக்கலாம், நன்றாக பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம், நன்றாக பாடக்கூடியவர்களா இருக்கலாம், நன்றாக ஜெபிக்க கூடியவர்களா இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து பிசாசு ஒரு நாளும் பயப்பட மாட்டான். ஆனால் யார் பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து பரிசுத்தரை பின்பற்றி பரிசுத்தமா இந்த பூமியில வாழுகிறார்களோ அவர்களை மட்டும் பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். இதுதான் ரகசியம். ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனுடைய அன்புக்கு இடம் கொடுங்கள். உங்களை சுற்றி பிசாசி வந்து கொண்டே இருக்கிறான். நீங்க உங்களை கரைப்படுத்த வேண்டும், உங்களை கீழே தள்ள வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் கலிலியா நாட்டில் உள்ள கப்பர்நாகும் இந்த பட்டணத்துக்கு கடந்து வந்து அங்கே ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பிரசங்க மத்தியிலே கூட அங்க பிசாசு பிடித்த ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான் என்று மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிசாசு பிடித்த மனுஷன் என்ன சொல்ல தெரியுமா? நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று இயேசுவை பார்த்து உரத்த சத்தத்தோடு கத்துனான். நீ பரிசுத்தர். இந்த உலகத்தில் அசுத்த ஆவிகள், விழுந்து போன தேவ தூதர்கள், பிசாசின் ஆவிகள் எல்லாருக்கும் தெரியும் இயேசு மாத்திரத்தான் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு முன்பாக எந்த அசுத்த ஆவிகள் நிற்க முடியாது. அதுதான் சத்தியம். இயேசுவானவர் மிகவும் அன்புள்ளவர். அந்த பிசாசு பிடித்த மனிதனை பார்த்தார், அந்த பிசாசை ஓட்டினார், அவனை சுகப்படுத்தினார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம். அழகான வீடு, காரு, எல்லா வசதிகள், பணம், நீங்கள் விரும்பின பொருட்கள், உன் குடும்பம் சமாதானமா இருக்கலாம், உன் குடும்பத்தில் சூழ்நிலைகள் நல்லா இருக்கலாம். இவைகள் எல்லாம் பார்த்து பிசாசு நடுங்க மாட்டான். பரிசுத்தமான குடும்பத்தை பார்த்து, பரிசுத்தமான மனுஷனை பார்த்து, பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு ஸ்திரியை பார்த்து தான் பிசாசு நடுங்குவான். கிட்ட போக முடியாது. ஏன்னா அந்த பரிசுத்தத்துல தேவனுடைய அக்கினி, தேவனுடைய மகிமை நிரம்பி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தத்தை இழந்து விடாதீங்க. பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுங்க. தேவனுடைய அன்பில் எப்பொழுது நிரப்பப்பட்டிருங்க. மனுஷர்களை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்களை அழைத்த தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு, அவர் இந்த உலகத்தில் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ நானும் அவரை பின்பற்றுகிறேனே, நானும் பரிசுத்தமாய் வாழுவேன் என்று சொல்லி ஒரு முடிவோடு நீங்கள் வரும்போது பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கனத்தை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நன்மைகள் பெருகும், அவருடைய கிருபைகள் பெருகும். எந்த சாத்தான் கிரிகள் உன்னை தொடக்கூடாதபடி அக்கினி வேலை கட்டிடுவார். அதுதான் யோபனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்பானவர்களே, இந்த வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில கூட ரஜா புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனங்கள், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை நினைவு கூர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு பரிசுத்தமானது. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் பரிசுத்தம் உள்ளதப்பா. இந்த பரிசுத்தத்துல நாங்கள் நிலைத்திருக்கும்படியா, இந்த பரிசுத்தத்துல நாங்கள் வளரும்படியா, இந்த பரிசுத்தத்தில் நாங்கள் பூர்ண அடையும்படியா நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தமுள்ள ராஜ்யத்துக்கு வர, உம்முடைய ராஜ்யத்துக்குள் நுழைய இந்த பரிசுத்தம் மிகவும் முக்கியமானது, அவசியமானதப்பா. இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தைகள் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் குடும்பங்களில் பரிசுத்தம் பெருகட்டும் ஐயா. பரிசுத்தம் ஆண்டவரை அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரை சந்தோஷப்படுத்தட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள், இவரோட வாழ்க்கையில நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகள், இவரோட வாழ்க்கையில நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெருக செய்யுங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. துதிகன மகிமல உமக்கு செலுத்துகிறேன். மரத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.